ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு கிரிமினல் கேஸு. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் செய்யும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் மரணம் ஏற்பட்டால் கொலையா? அதாவது ஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து பைக்கில் வந்து சாகசம் பண்ணுறது, பைக்கில் வேகமாக போகிறது, ஒரு 10 பேர் இல்லை 2 பேர் 3 பேர் வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது யார் மேலேயாவது மோதி அவங்க இறந்து விட்டால் வந்து அது வந்து மர்டரா அப்படிங்கிறது தான் வந்து கேஸு. இந்த கேஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு. இந்த கேஸில் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்டன் செய்யும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் மரணம் ஏற்பட்டால் கொலையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேஸோட டைட்டில். இதுக்கு வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பொது சாலையில் ஸ்டண்ட் செய்யும் விபத்தை ஏற்படுத்தி மரணம் ஏற்பட்டால் அது அலட்சிய மரணம் அல்ல, 10 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய கொலையில்லாத மரணமாகும் என்று கூறி ஸ்டண்ட் செய்த நபரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்துள்ளது பஞ்சாப் நீதிமன்றம். அதாவது இந்த இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மர்டர் இல்லை, ஆனால் வந்து மர்டருக்கு இணையானது அப்படிங்கிறாங்க. மர்டருக்கு இணையானது அப்படிங்கும்போது சட்டத்தில் வந்து கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு சொல்லி இந்தியன் பீனல் கோடில் ஒரு செக்ஷன் இருக்குது. அது வந்து மர்டருக்கு இணையானது. ஆனால் மர்டருக்கும் அதுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. அதாவது என்னென்னா, இன்டென்ஷன் கிடையாது. அதாவது ஒருத்தரை கொலை செய்யணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாதது கல்பபிள் ஹோமிசைடு, மோட்டிவேஷன் இல்லாதது கல்பபிள் ஹோமிசைடு. மர்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்டென்ஷனலோட ஒரு மோட்டிவோட வந்து போய் ஒருத்தரை பிளான் பண்ணி கொள்வது மர்டர். அதனால தான் இது வந்து கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டன் டன் ஆன் பப்ளிக் ரோட்ஸ் leading to death qualify as a culpable homicide, not a death by negligent. அதாவது இது ஒரு நெக்லிஜியன்ட் கிடையாது, இது வந்து பியூரே வந்து கல்பபிள் ஹோமிசைடில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்லிஜியன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டினரியாக ஓட்டிட்டு வர்றது, அதாவது சுய நினைவோடு ஓட்டிட்டு வர்றது வந்து நெக்லிஜென்ஸில் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்கஹால் இது பண்ணியிருந்தால் வந்து அது வந்து நெக்லிஜென்ஸில் வராது. ஏன்னா அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்டண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முரணற்ற செயல். அதனால வந்து இதை வந்து கல்பபிள் ஹோமிசைடில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாமீன் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸை வந்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மர்டருக்கும் வந்து நம்ம கல்பபிள் ஹோமிசைடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ப்ரிப்பரேட்டர் அண்ட் த டிகிரி ஆஃப் ப்ரீமெடிடேட்டட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். மர்டர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலிபரேட் அண்ட் ப்ரீமெடிடேட்டட் ஆக்ட் தட் இன்டென்ட் டு காஸ் அ டெத் ஆர் grievous bodily harm. Murder is a more aggravated form of culpable homicide. Culpable homicide na enna? An act that cause a death but may or may not involve the intention to kill. Culpable homicide can include killings that result from reckless or negligent action, such as in sudden or unexpected events. Punishment வந்து murder carries heavy penalties, usually life imprisonment or the death penalty, while culpable homicide includes a higher sentence. For example, using a sharp weapon on an essential organ is murder, while using a blunt instruments like a stick or a stone is culpable homicide. Culpable homicide is defined
in the Indian Penal Code IPC section, what is the culpable homicide section பார்த்தீங்கன்னா section 300 defines a culpable homicide as causing a death by intentionally causing a death, intentionally causing bodily injury that is likely to cause death, knowing that the act is likely to cause a death. இதுதான் வந்து கல்பபிள் ஹோமிசைடு. இப்போ வந்து பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ்சியை மாற்றிருக்காங்க. அதாவது பாரதிய நியாய சங்கீத் சொல்லி அதில் வந்து செக்ஷன் 105 வந்து இந்த கல்பபிள் ஹோமிசைடு வருது. அதில் வந்து என்ன பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. அதாவது ஸ்டண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து இந்த வழக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் பைக் ரேஸ் பண்ணுறது இல்லை பைக்கில் வந்து சாகசம் பண்ணி அதன் மூலயமா யாரையாவது வந்து மரணம் விளைவித்தால் வந்து கல்பபிள் ஹோமிசைடு. இது வந்து 10 வருடம் வரைக்கும் வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் மற்றும் வந்து பெனால்ட்டி ஃபைன் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணுது இந்த வழக்கு. பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றம் வந்து இவர் ஜாமீன் கேட்குறாரு, ஜாமீனே கொடுக்குற வந்து மறுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜாமீனில் வந்து நாங்கள் ஸ்டண்ட்டு பைக் தான் ஓட்டணும், அதனால் வந்து இடித்து அவர் மரணத்தை ஏற்படுத்திட்டோம், அதனால் வந்து எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் கேட்குறாங்க. இந்த வழக்கில் உடனே வந்து பஞ்சாப் ஹரியானா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக் ஓட்டுனது சாதாரணமாக ஓட்டலை, ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன, அதனால் வந்து அது வந்து ஒருத்தருடைய மரணத்தை விளைவித்திருக்கு, அதனால் வந்து இதை வந்து நெக்லிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட முடியாது. இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கல்பபிள் ஹோமிசைடாக பார்க்கணும், மர்டராக பார்க்க முடியலைனாலும் கல்பபிள் ஹோமிசைடாக பார்க்கணும் அப்படிங்காங்க. இன்டென்ஷன் கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது, ஆனால் வந்து இது வந்து கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னாலே வந்து இன்டென்ஷனலும் மோட்டிவேஷனும் கிடையாது. ஆனால் வந்து மரணத்தை விளைவித்திருக்காரு. இவருடைய செயல் வந்து அந்த மரணத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜாமீனையே வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு வழக்கு. இந்த வழக்கை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நினச்சேன். அதனால் இந்த வழக்கை வந்து நம்ம பதிவு செய்கிறோம். அதனால் வந்து யாரும் ஸ்டண்ட் பண்ணாதீங்க. ஸ்டண்ட் பண்ணால் வந்து அவங்கள வந்து யாருனாலும் வந்து எச்சரிக்கலாம், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு வேண்டும் என்று நினைத்தேன். இந்த காணொலியை வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க, உங்களுடைய குரூப்பில் அனுப்புங்க, அப்புறம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் குரூப்ஸில் அனுப்புங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒன்லி டீச்சிங் த எஜுகேஷன் தான், அதனால் ஆஃப் லா. அதனால் வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ஃபுல்லாக நீங்கள் உள்ளே போய் தரவாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் லாஸில் வந்து நம்ம வந்து நிறைய லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், கேஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து லாவுடைய டெஃபனிஷன், லாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. மிக்க நன்றி, வணக்கம்.